வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? ஓட்ஸை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா 1 கையும் கொத்தமல்லி 1 கையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் ஓட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓட்ஸ் 2 நிமிஷம் அந்த ஆயிலில் வதங்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப்புக்கு 5 கப் அப்படிங்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணோம். நான் இங்கே 1/2 கப் ஆட் பண்ணனால ஒரு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு கொதிக்க விட்டுறோம். ஒரு தட்டு வச்சு மூடிக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும், ஏன்னா பொங்கி வரும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் அந்த தட்டை எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, நல்லா ஓட்ஸ் வேகட்டும். கேர்ள்ஸ் முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபைபர் ரிச்சு, வெயிட் லாஸ்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் PCOSக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஓட்ஸு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வைங்க. இல்லை உங்களுக்கு லிக்விடாக இருந்தாவே பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஓட்ஸ் கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.